நண்பர்களே, தமிழ் சிறுகதை உலகத்தில் இந்த கதைகளுடைய முதல் தமிழ் எழுத்து வடிவமாக வெளிவந்த கதை என்று இன்றும் இலக்கிய ஆர்வலரால் சொல்லப்படக்கூடிய கதை வ.வே.சு. ஐயர் அவர்களுடைய குளத்தங்கரை அரசமரம் அப்படிங்கிற ஒரு கதை தான் தமிழில் வெளிவந்த ஒரு முதல் சிறுகதை அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு கிராமத்தில் குளத்தங்கரையோடு இருக்கக்கூடிய ஒரு அரச மரம். இந்த ஒரு அரச மரம் அந்த சகா மனிதர்களை பார்ப்பதும் அந்த அரச மரம் சொல்வதும் தான் இந்த கதை. ஒரு மரம் பேசுகிறது, அந்த மரத்தினுடைய பார்வையிலிருந்து ஒரு மனிதர்களை பார்க்கிறது. அந்த அரச மரத்துக்கடியில் அந்த அந்த கிராமத்தில் பல்வேறு விதமான சமூகங்கள் உண்டு. இன்றுமே கிராமங்களில் பார்த்தோம்னா உயர் சாதியினர் என்கின்ற பார்ப்பனர்களும் இருக்கார்கள், மற்ற எல்லா சாதியின சமூகத்தை சேர்ந்தவர்களும் இருக்கார்கள். ஒரு படிநிலை உண்டு. அப்போ ஒரு கிராமிய வாழ்க்கை. இந்த கிராமத்து மனிதர்கள் எல்லாம் அன்றாடும் காலையில் அந்த குளத்தங்கரையில் குளத்தில் குளிப்பதும், அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு விநாயகரை வழிபடுவதும், அந்த அரச மரத்தை சுற்றி வருவதும் தான் இந்த கதை போகிறது. அந்த மரம் சொல்லுகிறது, அந்த ஊரில் மிகவும் அழகான சீனிவாச ஐயங்கார் ஜானகியினுடைய மகள் ருக்மணி, மிகவும் ஒரு பேரழகியான ஒரு குழந்தை. அவள் மீதான ஒரு பேரன்பு அந்த ஊரில் எல்லாருக்கும் உண்டு. ஏனென்றால் அவளுடைய முகப்பொலிவும் அவள் காட்டுகின்ற அன்பும் ஒரு பேரன்புக்குரியது. ஒரு அடங்க மறுத்த காளைகள் கூட அந்த ருக்மணிகிட்ட வந்துருச்சுன்னா அது பாட்டுக்கு சாதுவாக போகும். அவ்வளோ ஒரு பேரன்புக்குரிய குழந்தையாக அந்த ஊரில் வளர்கிறாள் ருக்மணி. அந்த அரசமரம் சொல்லுகிறது, அந்த ருக்மணி எப்படா மரத்துக்கடியில் வருவா அப்படின்னு அவள் என்னை இந்த மரத்தை தொடமாட்டாளா அப்படின்னு நான் பல நேரத்தில் நான் விரும்பியதுண்டு. அவள் வருவதும் அவளுடைய நண்பர்களோடு பெண்களோடு அவள் விளையாடுவதும், அந்த என்னுடைய என் மரம் நிழலில் அந்த குழந்தை ருக்மணி பல நேரங்களில் அவள் விளையாடுவதும் நொண்டி அடிப்பு வச்சு விளையாடுவதெல்லாம் பார்க்கும்போது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைவேன். சில நேரங்களில் அவள் அந்த வெயிலை விட்டு தாண்டும்போது கூட என்னுடைய கைகள், அதாவது இந்த அரசமரம் சொல்லுகிறது, என்னுடைய கைகள் எவ்வளோ தூரம் நீட்டி அவளுக்கு நிழல் தர முடியுமோ அவ்வளோ தூரம் நான் நிழல் தருவேன். இப்படி ஒரு பேரன்புக்கூடிய அந்த குழந்தை. அப்போல்லாம் சின்ன வயசுலேயே குழந்தைகளுக்கு வயதுக்கு வராதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு திருமணத்தை பேசி முடிப்பார்கள். அப்படி சீனிவாச ஐயங்காரும் ஜானகியினுடைய மகளாக இருக்கக்கூடிய ருக்மணியை பக்கத்தில் இருக்கக்கூடிய ராமசாமி ஐயரும் விசாலாட்சியினுடைய மகன் ராகவன் அப்படின்னுக்கு பேசி முடிக்கிறார்கள். ஏன்னா 2 பேருமே அந்த கிராம வாழ்க்கையில் ரொம்ப செல்வந்தர்கள். அப்போ அந்த மரம் சொல்லுகிறது, ரொம்ப அருமையான பையன் அவன் ராகவன், அவன் இளம் வயதில் நல்லா படிக்கக்கூடிய பையன், எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு. அப்போ அந்த ஊரே பேசுகிறது. இவருடைய திருமணம் தேதியெல்லாம் முடிவு பண்ண பின்னாடி எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்காங்க. அந்த அரச மரம் சொல்லுகிறது, ஆஹா, ஒரு பேர் பெற்ற பெண் அவளுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும்னு சொல்லி இது பண்ணாங்க. பல நேரங்களில் அந்த திருமணம் உறுதி செய்யப்பட்ட பின்னால் அந்த ருக்மணியும் ராகவனும் பல நாட்கள் இந்த மரத்தடியில் நின்று பேசியிருக்கார்கள். பார்த்த உடனே வெக்கப்பட்டு நாணப்பட்டு போவதும், அவளுடைய பெண்களெல்லாம் என்னடி உங்கள் ஆத்துக்காரர் வரப்போகிறாருன்னு சொல்லும்போது அவள் வெக்கப்பட்டு போகிறதுமாக அவ்வளோ குதூகலமாக இருந்த அந்த வாழ்க்கையில் திடீரென்று அந்த ராமசாமி சீனிவாச ஐயங்காருடைய தொழில் பெரும் நஷ்டம் ஏற்பட்டு, ஏதோ வணிகத்தில் பெருமான நஷ்டம் ஏற்படுகிறது. அப்பொழுதெல்லாம் ராகவனுடைய அம்மா ஜானகி தன்னுடைய ஒரே மகனுடைய ஆற்றுக்கு பொண்ணு வரப்போகிற பொண்ணுன்னு சொல்லி எங்கேயாவது கோயிலுக்கு போகிறது பிடிக்கிறது, வாரம் அவளை கூட்டிகிட்டு கோயிலுக்கு போவதும், அவளையே வீட்டில் தங்க வைப்பதும், அவள் இல்லாமல் எங்கேயுமே போக மாட்டாள். இது மாதிரி போயிட்டுருக்கும்போது தான் அந்த சீனிவாச ஐயங்காருடைய தொழில் மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டு பெரிய வணிகத்தில் நஷ்டமாகி பெரும் துன்பத்துக்குள்ளாகிறார்கள்.
அப்பொழுதெல்லாம் வாரத்தில் 2 நாள் ருக்மணியை கூட்டிகிட்டு போன விசாலாட்சி பின்ன காலப்போக்கில் அவளை தான் வீட்டுக்கு வருவதையே நிறுத்திவிட்டார்கள். இதை அந்த மரம் சொல்கிறது, ஏன் இவ்வளோ ஒரு பாசமாக இருந்த அந்த குழந்தை மீது ஏன் அவங்க விலகி போகிறாங்கன்னு. காலப்போக்கில் பார்த்தோம்னா பெரும் நஷ்டமாகி அந்த வீடும் ஏலத்துக்கு போகிறது. ஆனால் அவளுக்கு எதுவும் தெரியாது, இந்த வணிகமோ மற்றதோ எதுவும் தெரியாது. ஒரு பிஞ்சு குழந்தை மாதிரி பாசமாக இருப்பாள். இவர்களுடைய உறவுகள் அப்படியே துண்டிக்கப்படுகிறது. ஆனால் அவளுக்கு தெரியல, என்னை எப்போவுமே மாமி என்னை கூப்பிடுவாங்க, கோயிலுக்கெல்லாம் போவாங்க, இப்போ வர என்னை கூப்பிட்றதே நிறுத்திட்டாங்களே அப்படின்னு. அப்பொழுதுதான் ஊரில் அரசல் புரசலாக பேசி வருது. அவன் ராகவனுக்கும் இன்னொரு ஊரில் இருக்கக்கூடிய பெரிய செல்வந்தர் வீட்டு ஐயர் பொண்ணுக்கும் நிச்சயம் பண்ண போகிறதா பேச்சு வருது. பாவம் அந்த குழந்தை ருக்மணி துடித்து போகிறாள். அவனும் எவ்வளவோ ராகவன் சொல்கிறாம்மா, ஒரு சின்ன குழந்தை, அவளை போய் நம்ம வேண்டான்னு சொல்கிறது எப்படி இருக்கணும்? உனக்கு ஒன்று நோக்கு தெரியாது, அவங்களது எல்லாமே கடலில் போயிடுச்சு, இனி அவங்களால கடனை கட்டி அவங்க தப்பிக்கவே முடியாது, ஆகவே பேசாமல் இரு அப்படின்னு. இது மெல்லமாக ருக்மணிக்கு வருது. அவளுடைய குதூகலம், அவளுடைய இது எல்லாமே இப்போ முடியும். அட பாவிகளா மனிதர்களை, அந்த மரம் சொல்கிறது, அரச மரம், அட பாவிகளா, ஒரு ஏதும் தெரியாத ஒரு குழந்தைகள் உங்களுடைய வணிகத்தையும் வியாபாரத்தையும் அந்த குழந்தைகள் மீதாக காட்டுவது. அவள் என்ன பாவம் பண்ணா? உங்களுக்கு இருக்கிற செல்வந்துக்கு அவளை இப்படி புறக்கணிக்கிறீர்கள்லாம் அந்த மரம் சொல்கிறது. அப்பொழுது ஒரு நாள் இன்னொரு ஊரில் அவனுக்கு நிச்சயம் பண்ணுவது என்பது முடிவாகிவிட்டது. ஒரு பேரானந்தமுள்ள துள்ளி குதித்து விளையாடிய அந்த ருக்மணி அவள் அப்படியே செயலிழந்து விடுகிறாள். ஒரு நாள் அவள் குளத்தங்கரைக்கு வரும்போது ராகவன் வருகிறான். அவனிடம் கேட்குறான், நான் என்ன பாவம் பண்ணேன், ஏன் என்னை வேண்டான்னு சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லை எங்கள் அப்பா அம்மா ஒரு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ சொல்லுவான், எனக்கு எதுவுமே தெரியாது, நீங்கள் கூடவே என்ன வேண்டான்னு சொல்கிறீங்களே அப்படின்னு. இல்லை அம்மா அப்பா சொல்கிறதையும் நான் கேட்கணும்ல என்று அவன் மனதுக்குள்ளே ஏதோ நினைத்து விட்டு போகிறான். இதெல்லாம் அந்த பேச்சுவார்த்தை அந்த மரத்துக்கு அடியில் நடக்குது. அந்த அரச மரம் சொல்கிறது, அடா பாவி, ஏன்னா இவ்வளோ நல்ல பையனாக இருந்தால் இவனும் இப்படி ஆயிட்டானே அப்படின்னு நினைக்கிறான். அந்த புள்ள பாவம் அப்படியே மூஞ்சி சுருங்கி அவள் அழுது கொண்டே போகிறாள். அப்பொழுதுதான் ஒரு நாள் அவனுடைய நண்பர், ராகவனுடைய நண்பன், அவனோட படித்தவன் வர்றான். அவன் இந்த மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டேன், ஏன்னா நீ இதை கூடவா இப்படி, அவங்க குடும்பத்தில் ஏதோ நஷ்டம் ஏற்பட்டால் அந்த பொண்ணு தான் நீங்கள் எல்லாம் பேசி முடித்து நிச்சயமான பொண்ணு, அதுக்கப்புறம் அவளை வேண்டான்னு சொல்கிறது எப்படின்மா. அப்போ தான் அவன் ராகம் சொல்லுவான், இல்லை அதில் எனக்கு உடன்பாடு இல்லை, எங்கள் அம்மா அப்பா சொல்கிற பொண்ணை போய் சும்மானாச்சுக்கு நான் பார்த்துட்டு வர்றது தான், ஆனால் அதுக்கப்புறம் நான் ருக்மணி தான் திருமணம் பண்ண போகிறேன், ஆனால் அவகிட்ட இப்போவே சொல்ல வேண்டாம், அவனுக்கு ஒரு இன்பதரிச்சு கொடுக்கலாம் அப்படிமா. அப்போ அவனுடைய நண்பன் சொல்லுவான், இல்லை சின்ன பிள்ளை ரொம்ப ஏதாவது பண்ணிட்டானா என்ன பண்ணுறது, இல்லை நான் போயிட்டு வர்றது தான் அப்படி. நாட்கள் செல்கிறது. ஒரு நாள் அந்த வெளியூரில் இருக்கக்கூடிய அந்த ஐயங்காரோடைய பொண்ணை நாளைக்கு அவன் போய் நிச்சயம் பண்ணுறாங்கிறது ஊருக்கே தெரிகிறது. எல்லாரும் போகிறார்கள். அப்பொழுது கூட அவனுடைய நண்பர் சொல்கிறான், எப்படியாவது ருக்மணி சொல்லியிருப்பாவான். அந்த ருக்மணி அவளுடைய பொலிவெல்லாம் இழந்து ஒரு கருத்து போய் அவள் கேட்குறான், நான் இன்னும் நம்பிக்கையோடு இருக்கிறேன், நீங்கள் என்னை ஏற்றுக்குவீங்கன்னு. இல்லை நான் போய்தான் ஆகணும், போயிட்டு உனக்கு ஒரு நல்ல பதிலாக சொல்கிறேன் என்கிறான். அப்பொழுது கூட அந்த அரச மரம் சொல்கிறது, அட பாவி உண்மையை சொல்லிடு, நீ அவளை தான் திருமணம் சொல்ல, அவள் ஏதாவது வருத்தப்பட போகிறா, ஏதாவது பண்ணிடுவாள் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அவன் சொல்லவே இல்லை. அவன் அவளை நீ எதுக்கு கவலைப்படாத ருக்மணி அப்படின்னு மட்டும் சொல்லிவிட்டு ராகவன் போகிறான். நான் மிகுந்த ஒரு மரமாக, நான் ஒரு மரம் என்று நீங்கள் நினைப்பீர்கள், பாழா போன மரமாக நான் பிறந்துட்டேன், இருந்தாலும் எனக்கும் மனசு உண்டு. பாவம் அந்த குழந்தையினுடைய பேச்சு, அவளுடைய சிரிப்பு, அவளுடைய உற்சாகம் எல்லாம் இழந்து அவள் அப்படியே அவள் போகிறா. நான் மிகுந்த வேதனையோடு என்னுடைய எல்லா அசைவுகளையும் இழந்து நான் ஒரு உண்மையாகவே மரமாகி போய் நான் நின்று கொண்டிருந்தேன். ஒரு 4-4:30 மணி அளவில் மரங்கள் தூங்குவதில்லை, ஆனால் நான் தூங்கியே கண்ணீர் விட்டு அழுது நான் தூங்கிவிட்டேன் அப்படிங்கிறது இந்த அரச மரம். ஒரு 4:30 மணியில் குளத்தங்கரையில் ஒரே சத்தம், ஏதோ ஒரு புடவை ஒன்று
குளத்தில் மிதந்த மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு பொருள் மிதக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னன்னு தெரியல, என்னமோ மிதந்துட்டுருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே பொழுதுகள் விடியேறுது. இல்லை மிதந்து கொண்டு இருக்கிறது ஏதோ ஒன்று மிதக்கல, யாரோ விழுந்து செத்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி சத்தங்கள் வருது. ஊரெல்லாம் கூடுது. ஒரே அல்லல் பட்டு அப்புறம்தான் அந்த கிராமத்து இளைஞர்கள் போய் குளத்திலிருந்து அந்த சடலத்தை எடுத்து வெளியே போடுகிறார்கள். அடா பாவிகளா, பச்சை குழந்தையாக இருந்த அந்த ருக்மிணி தான் அந்த கிணத்தில் விழுந்து குளத்தில் அவன் முழுகி செத்துருக்கிறா. அந்த ஊரே அழுகிருந்தது. ஆனால் மரமாக இருந்த நான் உண்மையாலுமே மரமாகி விட்டேன், என்ன கொடுமை என்று அந்த மரம் கண்ணீர் விட்டு இந்த அந்த ஒரு குழந்தைகளை இவர்களுடைய தொழிலும் வருமானமும் வசதிகளும் என்னெல்லாம் சொல்லி ஒரு பச்சை குழந்தைய இந்த சமூகம் கொன்று விட்டதே, நான் ஏண்டா, நான் மரமாக இருக்கக்கூடிய நான் கூட என்னுடைய மனம் மறுத்து விட்டது என்று, பாவைப்பட்ட மனிதர்களே, நான் வெறும் ஒரு மரம் அல்ல, நானும் மனதுள்ளவன் தான் அப்படின்னு சொல்லி என்னுடைய கண்ணீர் விட்டேன். அந்த மரம் கடைசியாக சொல்கிறது, காலங்கள் எவ்வளவுதான் போனாலும் இன்னும் என்னால் மறக்க முடியாத அந்த இளம் குழந்தை ருக்மணியினுடைய நினைவுகளோடு தான் நான் இன்றும் அந்த குளத்தங்கரையில் நின்று கொண்டிருக்கிறேன், மரமல்ல மனிதர்களே அப்படிங்கிற மாதிரி அந்த கதையை வ.வி.சு. ஐயர் அவர்கள் 100 ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்ட இந்த கதை இன்னும் பல செய்திகளை நமக்கு சொல்லி கொண்டு தான் இருக்கிறது. பாழா போன மரமாக நான் பிறந்துட்டேன், மனுஷனாக பிறந்திருந்தா கதையில் கடைசியாக அவர் முடிப்பார், நான் மரமாக இருக்கங்காட்டி தானே இவ்வளோ வருந்துகிறேன், ஆனால் மனிதர்கள் மாறிக்கொண்டே போகிறார்கள், ஆனால் மனிதர்களைப் போல் எங்கள் மரம் என்னால் மாற முடியவில்லை என்று இந்த கதையை முடிப்பார். மரத்திடமிருந்தும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும்.